ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ராபின் மோனா சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 4 days பேக் வந்து எங்கள் வீட்டுக்கு இந்த பேர்ட் வந்து சாயங்காலமோ இல்லை நைட் டைம்லேயோ வந்திருக்காங்க. ரொம்ப அடிபட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஏதாச்சும் வந்து தூக்கிட்டு வந்து போட்டுச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு வாத்து மம்மி வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு போகும்போது குடுகுடுன்னு ஓடிருக்கு. அது இருட்டாக இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து அது என்ன பேர்டுன்னு தெரியல. ஸோ நாங்கள் வந்து நைட் போய் செக் பண்ணலான்னு பார்த்தா எங்களுக்குமே அது என்ன பேர்டுன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே போய் பார்த்தா அது ஒரு வாத்து. ஆனால் வாத்து எப்படிடா 3rd floor வரைக்கும் பறந்துட்டு வரோன்னு எங்களுக்கு இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது முட்டை கூட விட்டுருந்துச்சு, ஆனால் முட்டை உடஞ்சி போயிருந்துச்சு. ஸோ அப்புறமா நாங்கள் வந்து அதுக்கு ஏதாச்சும் சாப்பிடுமா என்னென்ன தண்ணி கொடுத்தோம், அப்புறம் ரைஸ் கொடுத்தோம். அது எதுவுமே சாப்பிடல. அப்புறம் எங்கள் அக்கா கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஏதோ வாத்து வந்து அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ அதனால் அது எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நீமு பின்ன டர்மரிக் அப்ளை பண்ணியிருந்தோம் அந்த அடிப்பட்ட இடத்துல. பட் எங்கள் அக்கா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அதுக்கு வந்து 2 இடத்துல அடிபட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2 இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எங்கள் வீட்டிலேயே விட்டுட்டா. நாங்கள் வந்து அப்புறம் அந்த டாக்டர் வந்து மீன் கொடுத்தா சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பட் அதுவுமே சாப்பிடல. ஸோ 4 days ஆயிடுச்சு இது எதுவுமே சாப்பிடாம. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் கிட்ட போனாவே பயந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. பின்ன அதுக்கு என்ன பயத்தில் வந்து என்ன பண்ணோன்னே தெரியல. ஸோ நாங்கள் வந்து டாக்டர் சொன்னபடி தண்ணியில் இருக்கிற டக் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற லேக்கில் போய் இதை விட்ட உடனே அது அவ்வளோ சந்தோஷத்தில் போயிடுச்சுங்க. அதுக்கு அடிபட்டிருக்கு, காலை நொண்டி நடந்துட்டு இருந்துச்சு. பட் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீந்திட்டு போயிடுச்சு அந்த பக்கம் அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.